ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் சாம்பார் எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். நான் சாம்பாருக்கு பொதுவாக எல்லா காயுமே எடுப்பேன். நிறைய காய் இருந்தால் தான் எனக்கு சாம்பார் பிடிக்கும். முதல்ல இந்த சாம்பார் காயை தண்ணிக்குள்ளே நம்ம கட் பண்ணி போட்டுறணும். ஒரு சருவத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் எல்லா காயையும் கட் பண்ணி போட்டுறணும். அப்போ நம்ம ஏன் தண்ணிக்குள்ளே போடோம்னா அந்த காய் கருக்காது. அதுக்கு தான் தண்ணியில் நம்ம அரைஞ்சி போடுறோம். இல்லாட்டி கத்திரிக்காயெல்லாம் கருத்துரும். பல்லாரியையும் தக்காளியும் நம்ம டைரெக்டாகவே குக்கர்லேயே வெட்டி போட்டுருவேன். தண்ணிக்குள்ளே நம்ம கட் பண்ணி போடாண்டா தேவையில்லை. இல்லைன்னா தண்ணி கூட சேர்ந்து இதுவும் சைஸாக இருந்துடும். அதனால் நம்ம அதை டைரெக்டாக குக்கர்லேயே வெட்டி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாம் எடுத்து நம்ம குக்கரில் போட்டுறணும். அதுக்கு நமக்கு கத்திரிக்காய், கேரட்டு, புடலங்காய், பூசணி, அவரை, பச்சை மிளகு எல்லாத்தையும் போட்டுறணும். கையில் என்னெல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் போட்டுறணும். அதுக்குன்னு நம்ம சேனக்கிழங்க போட்டுறக்கூடாது. அப்புறம் வாய் ஊந்து நமக்கு சாம்பார் சாப்பிட முடியாது. அப்புறம் நமக்கு அந்த காயெல்லாம் குக்கரில் போட்டுட்டு அது முங்க அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கணும். நான் பருப்பு கொஞ்சம் தான் எடுப்பேன். செருப்பத்தன் பருப்பு ஆனதுனால அதுக்கு மேலே போட்டுறேன். ஏன்னா இது டக்குன்னு வெந்துருமா, அதனால் மேலே போட்டுருவேன். இல்லை நீங்கள் சாதா பருப்புன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பருப்பை போட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம எல்லா காயும் போட்டு குக்கரில் நல்லா மூடி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை கேஸை அடுப்புக்கு மேலே வச்சுட்டு ஒரு 2 விசில் போதும். இல்லைன்னா அந்த நல்லா குழஞ்சிரும் காயெல்லாம். கொஞ்சம் காய் துண்டாக இருக்குன்னா 2 விசில் நம்ம போட்டால் போதும். அதுக்கு பிறகு 2 விசில் வந்த பிறகு தான் நான் வெண்டைக்காவும், முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போட்டுடலாம். அப்புறம் பூடையும் போட்டுருவேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இதை நம்ம குக்கருக்கு மூடி வச்சு விசில் ஒன்றும் வைக்கண்டா. இது கொதி வந்தோடனே இது வெந்துடும். அதனால தான் 2ஆவது நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி நமக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு ஊற்றின போதும். ஏன்னா நான் ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கேன். அதனால் புளி கொஞ்சம் போதும். போட்டு நமக்கு தேவையான உப்பை போட்டணும். உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள், அதுக்கு பிறகு சாம்பார் பொடியும் போட்டுறணும். இது நான் வீட்டிலேயே பொடித்த சாம்பார் பொடி. அதனால தான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வீட்டிலேயே செய்ததுனால. கலக்கி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டால் போதும். துண்டாக எல்லாம் கலக்கி வச்சு இல்லை குழையவே இல்லை. 2 விசில் வச்சா குழையாது. இந்த எல்லா காயும் வரனால இதில் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம இதயத்துக்கு நல்ல ஹெல்த்து. இதில் நல்ல ஃபைபர் இருக்குது. சீக்கிரம் டைஜஷன் ஆகும். இதில் எல்லா காயும் சேர்ந்துருக்கனால சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். அப்புறம் நல்ல கொதி வந்த உடனே நம்ம கொஞ்சம் மல்லிக்கீரையை போட்டு இறக்குனா போதும். நான் இதை கடுகு அழிக்க மாட்டேன். ஏன்னா இதில் எல்லா காயும் நல்லாவே இருக்கும். கடுகு அழைக்க வேண்ட தேவையே இருக்காது. அப்புறம் நம்ம கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு மூடி விட்டு ஆற வச்சா போதும். அவ்வளோந்தான், சாம்பார் ரெடி. நல்ல சுவையான சாம்பார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.